இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய கப்புள்ஸ் வராங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணம். அப்போ இதை தாண்டி உடல் பருமன் ஆண் பெண் இருவருக்குமே குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக நிறைய பேருக்கு இந்த பிஎஸ்ஏ, அதாவது ப்ரோஸ்ட்ரோஜன் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பிஎஸ்ஏவோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்குமே இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய கப்புள்ஸ் வராங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது ரெண்டு பேருக்குமே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு பேசிக்காக ஸோ ஆண்கள் எடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் என்ன, பெண்கள் எடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் என்ன, இல்லை ரெண்டு பேருமே பொதுவாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்குது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். தைராய்டு ஒன்று ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மேரேஜ்க்கு முன்னாடியே நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, அதற்கு நிரந்தரமாக குணம் பெறுவதற்கான சிகிச்சை முறைகள், சித்த மருந்துகள் எடுத்தோம்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனுக்கும் சிறப்பான சிகிச்சை முறைகள் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது இதையும் தாண்டி உடல் பருமன் ஆண் பெண் இருவருக்குமே குழந்தையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தோம்னா நிறைய கப்புள்ஸ் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் இருக்கிறது. ஸோ நைட் ஷிஃப்ட் நம்ம பார்க்குறோம், வேறு ஆப்ஷனே இல்லை மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல் பருமனை குறைப்பதற்கும் சில வழிமுறைகள் இருக்குது. இதை தாண்டி வேறு சில பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இருவருக்குமே சேர்த்து சாப்பிடக்கூடிய சில மருந்துகள், இந்த மருந்துகள் ரெண்டு பேருமே 2 வேளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சில மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதில் முக்கியமான ஒரு மெடிசனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க. செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெர்ம்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குனாலும், இல்லை ஹைட்ரோசில் மாதிரியான விரை வீக்கம் இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், நிறைய பேருக்கு இந்த பிஎஸ்ஏ, அதாவது ப்ரோஸ்ட்ரோஜன் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது பிஎஸ்ஏவோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்குமே இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தலாம். அப்படியே பெண்களுக்கு நம்ம பார்க்கும்பொழுது பிசிஓடி ரிலேட்டடாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு சர்விக்ஸில் ஈஸியாக தொற்று கிருமிகள் இருக்கும். ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை வெஜனலில் வரக்கூடிய டிசார்ஜ், வெஜனல் டிசார்ஜ் பார்த்தோம்போது இந்த ஒயிட் டிசார்ஜ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். இதை தாண்டி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷனோ இருக்கும்போது அந்த கண்டிஷனுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். பொதுவாகவே இது ஒரு நெய் வகையை சேர்ந்த ஒரு மருந்து. நெய் வகையை சேர்ந்த மருந்துகள் எடுக்கும்போது என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் கண்டிஷனுக்கோ, இல்லை ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி தீராத புற்றுநோய் தொடர்பான கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நெய்யில் செய்து கொடுக்கக்கூடிய மருந்துகள், நெய் மருந்துகள் உயர்ந்த ஒரு மருந்துகள்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அடுத்தது கொடுக்கக்கூடிய பருப்பு, செந்தூர, சுண்ண வகைகளான மருந்துகளும்
பெருமருந்துகள், குரு மருந்துகள் இதை எல்லாமே நெய்யோடு சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி நெய்க்குனே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது சித்த மருத்துவத்தில்னு சொல்லலாம். இதனோட மூலிகைகள் சேர்த்து சாப்பிடும்பொழுது நிறைய பலன்கள் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த மருந்து தான் மார்க்கண்டேய நெய் அப்படின்னு சொல்கிறோம். பேர்லேயே இருக்குது பாருங்களேன், மார்க்கண்டேயன் அப்படின்னா என்றைக்குமே இளமையை தரக்கூடிய ஒரு காயக்கற்ப மருந்து தான் இந்த மார்க்கண்டேய நெய்ன்னு சொல்கிறோம். இது ஸ்பெஷலாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி என்ன இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா, இதை சித்தர்கள் சொல்லும்பொழுது முதல்ல இது எந்த பிரச்சனைக்காக இதை கொடுக்குறோம், இதை எடுத்தால் என்ன அப்படின்னா முதல் வார்த்தையை யம பயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யம பயம் இல்லைன்னா என்ன, நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றதான் அர்த்தம். இது எந்த வயதில் இருக்கிறவங்களும் எடுக்கலாம். முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இருவருமே இதை எடுக்கும்போது ஸ்பெஷலான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு மெடிசன் போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த மார்க்கண்டேய நெய்யை பயன்படுத்தலாம். இதில் சேரக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறது நிறைய இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான மூலிகைகள் இதில் சேர்த்து தான் இந்த மார்க்கண்டேய நெய்யை நம்ம செய்கிறோம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி ஃப்ராக்சர் ஆகும் இல்லைங்களா குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு 10 வயதாகுது, 12 வயதாகுது, எனக்கு வெயிட்டே போடலைங்க, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கான், பசியே இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நெய் கொடுக்கலாம். ஸோ டோசேஜ் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி தொடர்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இந்த நெய் எடுக்கலாம். இதை எப்படி சாப்பிட்ணும்னா காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் 10 ml குடிக்கணும். ஸோ ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரி தினமும் 2 வேளை இந்த நெய்யை குடிச்சிட்டு வரணும். இதில் முக்கியமாக தென்னம்பாலை சாறு சேருது, செவ்விளநீர், தென்னம்பாலை சாறு, பசும் பால் இது சேருது. ஸோ இது முக்கியமாக நம்ம இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருட்களுமே உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. அப்போ உஷ்ணம் குறைந்தால் தானே, இப்போது ஹீட்னால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். முக்கியமாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளமோ இல்லை செமனில் பார்த்தோம்னா சிலருக்கு கவுண்ட் நார்மலாக தாங்க இருக்குது, பட் எனக்கு மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், மார்ஃபாலஜி அதாவது ஒரு விந்தோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், ஹெட்டு நெக்கு டெயில் இது இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சருமே சேஞ்ச் ஆகும். அப்போ மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில மருந்துகளில் முக்கியமானது இந்த மார்க்கண்டேய நெய் சொல்லலாம். இந்த மெடிசனை சாப்பிட்டு நல்ல ஒரு பலன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட சில மெடிசன்ஸும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் அஸ்வகந்தா சூர்ணம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். எப்படி இந்த அஸ்வகந்தா சூரணத்தை நம்ம எடுக்கணும்னா, மார்க்கண்டேய நெய் உணவுக்கு முன் நம்ம 10 ml குடித்ததுக்கப்புறம் காலை இரவு 2 வேளையும் இந்த அஸ்வகந்தா சூரணத்தை நம்ம பயன்படுத்தணும். இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூரணத்தில் சேரக்கூடிய அந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா கிழங்கு இதனோட நிறைய மூலிகைகளும் சேருது. வாலிலுவை, அக்ரஹாரம், வாய் விடங்கம், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த அஸ்வகந்தா சூரணம். இந்த அஸ்வகந்தாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலில் வேக வைத்து எடுத்து சுத்தி செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசனாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது தான் நிறைய பேருக்கு ஒரு ஃபஸ்ட் மந்த் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. செமன் அனலைஸ் எடுத்துகிட்டு மெடிசன் முடிச்சுட்டு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் ரிப்போர்ட் பார்க்கும்போது நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். கவுண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எரெக்ஷன் ப்ராப்ளமும் ஓகேங்க பரவாயில்ல, 60 to 70% எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இந்த ஸ்பெஷலான இந்த நெய்யோடு சேர்த்து தசவேராதி சூர்ணம் அப்படின்ற மெடிசன் கொடுக்குறோம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டே என்னென்னா சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதை பயன்படுத்தும் பொழுது தான் பெண்களுக்கு பல வருஷமாக இருக்கக்கூடிய பிசிஓடி ரிலேட்டடான இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். இதனோட ஆண் பெண் இருவருமே என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் மோரில் கொஞ்சமாக கற்றாழை சாறு சேர்த்து குடிச்சிட்டு வரணும். இதில் சில மெடிசன்ஸ் சேர்த்து அந்த மோரோடையும் சில மருந்துகள் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்து கொடுப்போம். அந்த மாதிரி ஸோ ஆண் பெண் இருவருக்குமே நாடி பரிசோதனை கரெக்டாக பார்த்து என்ன மெடிசன் சேர்க்கணும், எந்த தோடம் அதாவது வாதம், பித்தம், கபம்
இது மூன்றில் எந்த தோடத்தால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் சிறப்பான முறையில் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ குழந்தையின்மை தொடர்பாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.